மாலை முரசு இறை நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாவே எந்த ஒரு விஷயத்த நம்ம செய்ய போறோம் அப்படின்னாலும் முதல்ல அதுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் ஜாதகம் பாக்குறது வழக்கம். அப்படி ஜாதகம் பாக்குறதுனால அந்த விஷயம் நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு பல பேர் நம்புவாங்க. ஒரு சிலர் எது பார்த்தாலுமே நம்ம பண்றதுதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே ஜாதகம்னா என்ன, ஜாதகம் பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் மாறும் அப்படின்றத இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். இத பத்தி நமக்கு விளக்கமா சொல்றதுக்காக ஜோதிடர் ராஜநாடிகா பார்த்திபன் நம்ம கூட வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம்ங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், பொதுவாவே ஜாதகம் அப்படின்னா என்ன? எல்லா விஷயத்துக்கும் இப்ப ஜாதகம் பார்க்க நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நல்ல விஷயம் எடுக்கிறோம், இல்ல ஒரு நல்ல காரியம், அது வேலையா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு விஷயங்கள் செய்யறோம், காலையில எந்திரிக்கும் போதே கூட இந்த நேரம் தான் நல்ல நேரம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம். அந்த மாதிரி ஜாதகம் பார்த்துதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம முன்னெடுக்கணுமா? அப்படி பார்க்காம போனா என்னென்ன விஷயங்கள் மாறும், அதை பத்தி சொல்லுங்க. ஓகே. இப்போ நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு குழப்பமான புரிதலோடு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஜோசியத்தை பற்றி. ஓகேங்களா? அதாவதுங்க, நல்ல நேரம் பார்க்குறது, சரியான நேரத்தில் செலக்ட் பண்ணுறது, இந்த நேரத்தில் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கும் ஜாதகத்துக்கும் தொடர்பு இல்லை. ஏன்னா நம்ம நல்ல நேரம் பார்த்து ஆரம்பித்தாலும் கெட்ட நேரம் பார்த்து ஆரம்பித்தாலும் விதி தான் நடக்க போகுது. அப்போ ஜாதகம் என்பது என்னென்னா, என்னுடைய வாழ்க்கை எப்படி பயணிக்க போகிறதுன்றதை புரிஞ்சுக்கிறது. அப்போ நான் ஒரு ஒரு ஒர்க்கு போகிறேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு கல்யாணத்துக்காக ப்ராசஸ் பண்ணுறேன், எதுவுமே சரியாக நடக்கலை. அப்போ எனக்கு விதி எப்படிப்பட்டது, எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், நான் எப்படிப்பட்ட வேலை பார்ப்பேன், எப்படிப்பட்ட மனைவி அடைவேன், எப்படிப்பட்ட கணவன் அடைவேன் அப்படின்ற கேள்விகள் மக்களுக்கு இருக்கு இல்லைங்களா? அந்த விஷயங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்கிறது இது ஒரு ஹோரோ ரீடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஜோசியர்கிட்ட போயிட்டு உங்கள் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா, அந்த ஜாதகத்தில் என்ன தகவல் இருக்குது, உங்களுக்கு எத்தனை வயசில் கல்யாணம் ஆகும், ஏன் கல்யாணம் ஆகலை, ஏன் கல்யாணம் ஆச்சு, ஏன் குழந்தை பிறகு, ஏன் குழந்தை பிறந்துச்சு, குழந்தை என்ன ஆகும், உங்களுடைய வேலை என்ன, நீங்கள் என்ன மாதிரி தொழில் பண்ணுவீங்கன்ற உங்களை பற்றிய தகவல்களை உங்களுக்கு சொல்வது தான் ஜோசியம். நீங்கள் கேட்கக்கூடிய இந்த விஷயங்களை செய்யலாமா வேணாமா, நல்ல நாள் பார்த்து செய்யலாமா, கெட்ட நாள் பார்த்து செய்யலாமா அப்படிங்கிறது ஜோசியத்தில் 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? 3 துறைகள் இருக்குது. ஒன்று கணித ஸ்கந்தம்னு சொல்லக்கூடிய கணிதங்களை பற்றி பேசுகிறது. அப்போ சூரியன் இங்கே இருக்கிறாரு, சந்திரன் இருக்கிறாரு, சனி இங்கே இருக்கிறாருன்னு சொல்லி கணிதம் பண்ணுறாங்க இல்லைங்களா? வானத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது, அந்த கிரகங்களை நம்ம இங்கே அப்ளை பண்ணி ஒரு பஞ்சாங்கம் கிரியேட் பண்ண அந்த 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 சப்ஜெக்ட் வரைக்கும் கணித ஸ்கந்தம்னு சொல்கிறாங்க. இது ஒன்லி சித்தாந்தம் சார்ந்த, சூத்திரங்கள் சார்ந்த, கரணங்கள் சார்ந்த ஒரு துறை. இதுக்குள்ளே பலன் சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, கணிதங்கள், கிரகங்கள் எங்கே இருக்குது, அதை எப்படி கணிதம் பண்ண, அப்போ கால கணிதங்களை செய்வது கணித ஸ்கந்தம். அடுத்து ஜாதக ஸ்கந்தம்னு சொல்கிறது ஒரு தனி மனிதனுக்கு பலன் கூறுவது. இப்போ தனி மனிதனுக்கு பலன் கூறுவதுங்கிறது இப்போ என் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா என் லைஃப்பில் என்ன நடக்கும்னு சொல்கிறது தான் தனி மனித பலனை தவிர, நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா ஜெயிச்சிருங்க, இப்போ ஆரம்பிச்சா தோற்றுருவீங்கிறது அதில் எதுவுமே இருக்காது. நீங்கள் இப்போ தான் ஆரம்பிப்பீங்கன்னு இருக்கும். சரிங்களா? அடுத்து இருக்கிறது அதில் என்ன இருக்குன்னா, தாஜிகம், ஹோரான்னு இருக்குது. ஹோரா அப்படிங்கிறது என்னுடைய பிறப்பு பலன். தாஜிகம் என்பது நான் எதை எப்போது செய்வேன்ற தகவல், இந்த விஷயங்கள். அதுக்கப்புறமா இருக்கிறது 3வது சம்ஹிதா ஸ்கந்தம்னு சொல்லி 3வது பிரிவு. இதில் தான் நீங்கள் கேட்கக்கூடிய முகூர்த்த கணிதங்கள் இருக்குது. அப்போ எந்த விஷயத்தை எப்போ ஆரம்பிக்கணும், ஒரு கோயில் வழிபாடை எப்போ செய்யணும், ஒரு நல்ல விஷயத்தை எப்போ செய்யணும், இந்த மாதிரி முகூர்த்த கணிதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இது தனி மனிதனுக்கானது இல்லை. இப்போ நான் குமாரும் சுரேஷும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க. குமார் ஜாதகத்தில் அவர் ஜெயிப்பாருன்னு இருக்குது. இப்போ சுரேஷ் நல்ல நேரம் பார்த்து ஓடனா ஜெயிப்பாருன்னு நீங்கள் நம்புறீங்களா? நான் புரியுது, கேட்கறது புரியுது. ஆல்ரெடி விதிக்கப்பட்ட மாதிரி அவங்களால பண்ண முடியாது. ஒருவேளை ஒரு நல்ல நேரம் பார்த்து ஓடினாலும் அவர் தான் ஜெயிக்க போறாரு, தோக்க தான் போறாருன்றப்ப இப்போ நல்ல நேரம் பார்க்கறதுல நம்ம நம்பிக்கைக்கும் பயத்தினாலே தான் பார்க்குறோமே தவிர விதி இருந்தால் நடக்கும். இந்த விதிக்கும் ஜாதகத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? விதிங்கிறத ஜாதகத்தில் பார்க்குறோம். ஜாதகம் இண்டிகேட் பண்ணுறது அதை நம்ம படித்து சொல்கிறோம், அவ்வளோதானே தவிர இப்போ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் நடக்கும். நீங்கள் ஜாதகத்தில் இல்லாத ஒன்று நான் 12 மணிக்கு எக்ஸாம் எழுதுனா நான் கலெக்டர் ஆயிடுவேன் அப்படின்றதெல்லாம் சும்மா. என் ஜாதகத்தில் கலெக்டர்ன்ற பேர் இருந்தால் தானே ஆவேன், இல்லைன்னா நான் ஏதாச்சும் குமாஸ்தா தான் ஆக முடியுன்ற மாதிரி என் ஜாதகத்தில் என்ன இருக்கும். அதனால சொல்லுவாங்க, கழுத மேய்க்க ஜாதகம் இருக்குது, தாசிலுக்கு ஆசை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ ஆசை மட்டும் இப்போ ஆசையப்பட்டுக்கிட்டு நம்ம நல்ல நேரம் பார்க்குறதுங்கிறது மக்களுடைய குழப்பம் தான். ஆனால் ஜாதகத்தில் என்ன இருக்குது, உங்கள் விதி என்னவா இருக்குன்றது ஜாதகத்தை பார்க்குறது. அப்போ சம்ஹிதா ஸ்கந்தம்ங்கிறது பொதுமக்களுக்கு. அப்போ ஒரு கோயில் கட்டுறோம், கோயில் கட்டுறதுக்கு அது பொது காரியம் இல்லைங்களா? அதுக்கு எந்த ஜாதகமும் இல்லை. அதனால் கோயில் கட்டுறதை நம்ம நல்ல நாள் பார்த்து கட்டலாம். ஆனால் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏதாச்சும் முக்கியமான நிகழ்வு எடுக்கிறேன்றப்ப என் வாழ்க்கைங்கிறது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டதுன்றப்ப எனக்கு நல்ல நேரமும் கிடையாது, கெட்ட நேரம் கிடையாது. அவ்வளோதான், போய்கிட்டே இருக்க வேண்டியதான். உங்களுக்கு பயமாக இருந்தால் பார்க்கலாம் ஜாதகம், பயம் இல்லாமல் இருக்குன்னா ஜாதகத்தை பார்க்காம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம எப்போ ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மனிதன் கடுமையாக உழைக்கிறான், நிறைய கஷ்டப்படுறான், எல்லா முயற்சியும் பண்ணுறான், எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறான் இல்லைங்களா? அவனா சும்மா உட்காந்துருக்கான் வீட்டில், அவன் கூகுளில் சர்ச் பண்ணுறான், எல்லா இடத்துலையும் அப்ளிகேஷன் போடுறான், வீடு வீடாக போகிறான், தெருவாக போகிறான். இதனால் அவனுக்கு மட்டும் வேலை கிடைக்கிறது இல்லை. 24 வயசில் ஆரம்பித்தோம் சார் பொண்ணு பார்க்குறதுக்கு, ஒன்றுமே கிடைக்கல சார். 32 வயசு ஆயிடுச்சு பிள்ளைக்கு, இன்னும் மாப்பிள்ளை அமையலை இப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒன்றும் சும்மாலாம் இல்லை, எல்லாத்தையும் சொல்லி வைப்பாங்க, பக்கத்தில் போயிடுவாங்க. அங்கே கரெக்டாக கல்யாணத்தன்னைக்கு போய் என்ன ஆயிரும், கல்யாணம் நின்று போயிடும்.
அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு ஒரு சந்தேகம் வரும்பொழுது, இது ஏன் நடக்குது? இது எப்போ சரியாகும்னு தெரிஞ்சுக்க ஒரு ஜோசியரை போய் பார்த்து, அது அவர்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு, அவர்ட்ட போயிட்டு சொன்னோனே அவர்ட்ட நாளான்னைக்கு நடக்கிறது கல்யாணம் நடக்கிறதுக்கு பரிகாரம் செஞ்சா அது ஒரு ஃப்ராடு. அப்படிலாம் நடக்காதுங்க. உங்க ஜாதகத்துல ஒரு ஜாதகத்தை திறக்கணும், அவருக்கு 30 வயசு தான் கல்யாணம்ன்றப்போ, அவருக்கு 24 வயசுல ஜாதகம் பார்த்து பரிகாரம் பண்ணா என்ன நடக்காது? கல்யாணம் நடக்காது. அவருக்கு திருப்பி 30 வயசு வரைக்கும் காத்திருக்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் எது நடக்கும்னு தெரிந்து கொண்டு, அந்த காலம் வரைக்கும் என்ன செய்றோம்? ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றோம். ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம். டயத்த பார்த்து பார்த்து வெயிட் பண்றோம். சரி நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு டைம் கீப்பர்ட்ட போயிட்டு, இந்த பொள்ளாச்சி பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு கேட்குறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, நைட்டு 11:30க்கு தான் கடைசி பஸ்ஸுங்க. இப்போ 9:30 ஆகுது. இன்னும் 2 மணி நேரம் இருக்குன்னா என்ன செய்யணும்? 2 மணி நேரத்த நம்ம எப்படி ஓட்டணும்? போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வரலாமா? இல்ல செல்ஃபோன்ல ஏதாச்சும் 2 யூடியூப் வீடியோ பார்க்கலாமான்னு யோசிக்கிறோம். அது மாதிரி தான் வாழ்க்கையை ஓட்டிக்கணுமே தவிர, இந்த பரிகாரம் பண்ணி ஓட்ட முடியாது. அப்போ ஒரு ஜாதகம் என்பது, நாம் கஷ்டப்படக்கூடிய காலத்துல, இந்த கஷ்டம் எப்போது நிறைவடையும்? அல்லது இந்த கஷ்டம் வந்து நல்லதா முடியுமா? நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு வேலை போயிரும். வேலை போனதுக்கு அப்புறமா இல்லன்னா கடன் வாங்கிருவாங்க. 60 லட்ச ரூபா கடன், 1,50 கோடி ரூபா கடன், 2,45 கோடி ரூபா கடன். எனக்கு வருமானமே இல்ல. இப்படி அடைக்க முடியுமா? இல்லன்னா செத்து போயிரலாமா? நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் போய் சேர்ந்துடலான்னு இருக்கேன். இந்த கடனை எப்படி அடைக்கிறது? இல்ல ஊரை விட்டு ஓடி போயிடலான்னு இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஜாதகத்தை பார்க்குறப்ப நீங்க ஓட மாட்டீங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு 1.25 வருஷத்துல உங்களுக்கு பெரிய ஒரு சொத்து ஒண்ணு கைக்கு வரும் பூர்வீகத்துல இருந்து. அந்த இடத்த அந்த சொத்தை வித்து தான் அந்த அடைச்சிட்டு நீங்க நிம்மதியா இருப்பீங்க. இன்னொரு தொழில் பண்ணி பெருசா வந்துருவீங்க. அவர் சொல்றப்ப என்ன செய்யறாருன்னா, ஸ்டெமினாவோட இருக்காரு. அப்ப என்னன்னா, இருக்கக்கூடிய தகவல்களை அவங்களுக்கு என்ன சொல்றோம்? பாஸ் பண்றோம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஹோரோ ரீடிங் தான் சொல்றாங்க இங்கிலீஷ்ல. அப்ப படித்து சொல்வது, வாசித்து சொல்வது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜாதகம் என்பது உங்களுடைய விதி. அப்ப ஜாதகம்ங்கிறது வந்து என்னன்னா, உங்களுடைய பிறந்த தேதி போலதான். இப்ப எப்படி உங்களுக்கு இப்ப 8வது மாசம் நான் சொல்றேன்னா, நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்க? ஆகஸ்ட் மாசம். அப்போ அது வந்து உங்களால விளக்க முடியாத ஒரு புரிதல் உங்களுக்குள்ள ஏற்பட்டுரும். ஒரு மாசம்னு சொல்லும் பொழுது இல்லைங்களா? அது உங்களுக்கு தெரியாம நிறைய கால்குலேஷன் மண்டை போடும். தலைக்குள்ள நிறைய இது என்னன்னா நம்ம பழகிட்டு இருக்கோம். அப்ப 23/8 அப்படின்னு நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, 23ஆம் தேதி 8வது மாசம்னு புரிஞ்சுக்கிறீங்க. அங்க வெறும் நம்பர் தான் நான் சொல்லிக்கிறேன். ஆனா உங்க மனசு என்ன செய்யுதுன்னா, இதுக்கு முன்னால கத்துக்கிட்டதெல்லாம் வச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணி அப்ப இது மாதிரி எங்களுக்கு ஜோசிகாரங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அப்ப ஒரு கிரகங்களை சொல்றப்ப எங்களுக்குள்ள ஒரு கால்குலேஷன் ஓடும். அப்ப எப்படி நீங்க 23/8 1995 அப்படின்னு சொல்றீங்களோ, அதே போலவே எங்களுக்கு வந்து இந்தந்த கிரகம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்றப்ப அது ஒரு தேதி தான் எங்களுக்கு. ஏன்னா 200 வருஷத்துக்கு முன்னால நம்ம ஊர்லயே வந்து இந்த இங்கிலீஷ் தேதிலாம் இல்ல. நம்ம ஜோசியத்துல என்ன பயன்படுறோம் அதே தான் தேதியாவே பயன்படுத்தி இருந்தாங்க. அப்போ ஒரு கட்டத்தை நிரப்புறோம். அந்த கட்டத்துல கூடிய கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகுது? அப்ப இந்த கிரகங்கள் என்ன செய்யும்? இந்த கிரகங்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றது எங்களுக்கு ஒரு லாங்குவேஜ். அப்ப அம்மானா, மதர்னா, மாத்தானா வேற வேற லாங்குவேஜ்ல ஒரே ஆளை தான் குறிக்குது. அப்ப ஜோசியத்துல சந்திரன்ற வார்த்தை வந்து அம்மாவை குறிக்குது. அப்ப ஜாதகத்துல ஒரு சாதத்தை திறக்கிறோம். அதுல சந்திரன் எங்க இருக்குதோ அந்த சந்திரனை போல உங்க அம்மாவுடைய பிரச்சனை இருக்கும். சூரியன் எங்க இருக்கோ அது சூரியனை போல உங்க அப்பாவுடைய பிரச்சனை இருக்கும். அப்ப ஒரு ஜாதகத்தை திறக்கிறப்ப சூரியன் உச்சமா இருக்கு அப்படிங்கிறப்ப உங்க அப்பாவுக்கு பிரச்சனைன்னு சொல்றோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப கிரகங்கள் வந்து அப்ப கிரக காரகம்னு அது ஜோசியத்துல சொல்றாங்க. அப்ப கிரக காரகம். அப்ப கிரக காரகம்னா ஒரு ஜாதகத்துல கூடிய 9 கிரகங்களும் எனது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதை குறிக்கிறது? அப்போ ஒரு பையன் வரான், அவனுக்கு புதன் வக்ரம்ன்ற ஒரு ஸ்டேட்டஸ். வக்ரம்ங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ். அவன் ஜாதகத்துல புதன் வக்ரமா இருக்கு, உங்களுக்கு படிப்புல ஏதோ தடையா இருக்கு, திருப்பி அதை தொடருவீங்கன்னு சொல்றோம். காரணம் என்ன? புதன்கிறது கல்வி. ஒரு ஜாதகத்துல புதன் டேமேஜ் ஆயிருக்குது, அவனுக்கு ஒரு லவ் வந்து பிரேக்கப் ஆகி அவன் லவ்வர் வேற பையனோட ஓடி போயிடும். அப்ப என்னன்னா ஜாதகங்கிறது புதன்றது வந்து காதல். அப்ப என்னன்னா கிரகங்களை நம்ம என்ன செய்யறோம்னா லைஃபா சேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா? அப்ப லைஃபா சேஞ்ச் பண்ணி இந்த கிரகங்கள் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும்போது அவனுடைய லைஃப்லயும் இந்த பிரச்சனை இருக்கும். அப்ப சனிங்கிறது வந்து தொழிலை குறிக்கிறது. அப்போ ஒரு ஜாதகம் திறக்கிறோம், சனி வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்றப்ப அவனுடைய வாழ்க்கையில தொழில் பிரச்சனையா இருக்கும். இது எல்லாமே ஒரு லாங்குவேஜ் மாதிரி. அந்த லாங்குவேஜை படிச்சு சொல்றதுதான் ஜோசியர். அப்ப ஜாதகத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. சரியா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப சாதகத்தை வச்சு நல்ல நேரம் பார்த்து கெட்ட நேரம் பார்த்து எதையுமே மாற்ற முடியாது. ஆனா உங்க வாழ்க்கை எப்படி போகணும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்கு சார், நான் எதுக்கு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்? தேவையில்லை. உங்களுக்கு திறமை இருக்கிற வரைக்கும் வண்டியை ஓட்டுங்க. திறமை இல்லாத போது ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதனால உங்களை யாரும் வந்து முட்டாள்னு சொல்ல போறதில்லை. மூட நம்பிக்கைன்னு எவனு சொன்னா கூட சொல்லிட்டு போறான். நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்புதும் இல்லை. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையை முன்கூட்டி ஏதாச்சும் அனுமானிக்க முடிஞ்சுச்சுன்னா இன்னும் ஹாப்பி தானே. அப்ப இந்த இடத்துக்கு போய் சேருவோம். இன்னொரு விஷயம், நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம நினைச்ச மாதிரி லைஃப் போகும், நம்மளுடைய சாய்ஸ் தான் லைஃப்னு நினைப்பாங்க. 20 வருஷத்துக்கு முன்னால இந்த வீடியோ பாக்குறவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இந்த இடத்துல உட்காந்துருப்போமா, இப்போ உட்காந்து டிவி பார்த்துட்டு செல்லு பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி உட்காந்துருப்போம்னா அவங்களுக்கு தெரியாது. எந்த இடத்துல இருப்போம்னு கூட அவங்களுக்கு தெரியாது. 20 வருஷத்துக்கு முன்னால அவங்க வேற ஊர்ல இருந்திருக்கலாம், இந்த ஊரை பத்தி அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இந்த இடத்துல வாழ்றாங்க. அப்போ வாழ்க்கையை அவங்களை எங்கேயாச்சும் அடிச்சு பிரட்டி கண்ணீர் பூங்குன்றனார் சொல்ல மாதிரி ஒரு பெரிய நீர்வழி படுதுவோம்னு சொல்லிட்டு பெரிய வெள்ளத்துல மாட்டின இறகு போல வாழ்க்கை.
அதை விதி அடிச்சு இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் தரத்தரன்னு. அந்த விதி எங்கே இழுத்துட்டு போக போகுதுன்றதை ஒரு ஜோசியர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஜோசியர் மூலமாக தெரிஞ்சுக்கும் பொழுது எல்லா துறையிலையும் ஸ்கேம் இருக்கிற மாதிரி இந்த துறையிலையும் நீங்கள் போய் சொன்னோடனே கல்யாணம் ஆகவே இல்லை, 23 வயசு ஆயிடுச்சுங்க, அதுலேருந்து தேட ஆரம்பிக்கிறோம், 30 வயசு ஆச்சு பிள்ளை கல்யாணம் ஆகல, 34 வயசு ஆச்சு, 42 வயசு ஆச்சுன்னு வரிசையாக சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லும்பொழுது அவங்களோட வேதனை என்ன செய்கிறோம் நாங்கள், ஒரு டீம் காசு ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு பரிகாரம் பாசிட்டிவா சொல்லுவோம், இல்லனா பாசிட்டிவா சொன்னா பிரச்சனை இல்லைங்க. பாசிட்டிவா சொன்னா பிரச்சனை இல்லை, பரிகாரம் சொல்றது பாசிட்டிவா இல்லைங்க. 6 மாசத்துல ஆயின்னு சொன்னா ஒன்றும் தப்பு இல்லை, ஆகாட்டினா என்ன ஆக போகுது, தூக்கிலே போட போறாங்க, ஒன்றும் இல்லை. ஆனா இது செய்வதற்கு இந்த கோயிலுக்கு போய் நான் சொல்லக்கூடிய யாகங்கள் வளர்க்கணும், ஓமங்கள் வளர்க்கணும், இந்த இது செய்யணும், அந்த செய்யணுன்றப்ப அதெல்லாம் வந்து ஸ்கேம். வாழ்க்கையை யாருனாலையும் மாற்றவே முடியாது. உங்க வாழ்க்கையை படிச்சு சொல்லலாம் ஜோசியர். அப்போ நீங்க வந்து சரியான நேரத்துல தேட ஆரம்பிக்கல, நீங்கள் வந்து எஃபோர்ட் போடுறீங்க, நிறைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ 2 வருஷத்துக்கு விட்டுருங்க, படிக்கிற வேலையை பாருங்கள், பிள்ளைக்கு வேறு தொழில் வேலையை பாருங்கள், ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் நடக்கும், அது வரைக்கும் அவசரப்படாதீங்கன்னு சொல்ல முடியுமா ஜோசியர்னால? அதை முன்கூட்டியே என்ன செய்ய முடியாதுங்க, கொண்டு வர முடியாது. அதே மாதிரி ஒரு கடனில் மாட்டிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு காசு வர்றதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செய்ய முடியாது. வரதுக்கு பரிகாரம் சொன்னால் நான் எதுக்கு ஜோசியம் பார்க்க, நானே இந்த காசு வர்றதுக்கான வேலை செஞ்சு பெரிய ஆளாயிடலாம். அப்போ ஒரு ஜாதகம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை விவரித்து எழுதி கொடுப்பதற்காக படித்து சொல்வதற்கான ஒரு துறையை தவிர இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வெவ்வேறு துறைகள்ல இருக்கு. இப்போ விதியில என்ன இருக்கோ அதை தான் ஜாதகத்துல பாக்குறதா சொன்னீங்க. இப்போ ஒருத்தரோட விதியில வந்து எல்லாமே வந்து நெகட்டிவாவே இருக்கு அப்படின்னா அது ஜாதகத்திலேயே நீங்க வந்து நெகட்டிவா இருக்குன்னு சொல்வீங்க, அதை மாத்தவே அவரால் முடியாதா? அதே போல இந்த காலத்தை பொறுத்தவரையும் இப்போ ஜாதகம்ன்றது வந்து காலகாலமா இருந்துட்டு வருது. இந்த காலத்துல வந்து பிரபஞ்சம், அந்த கர்மா, நம்ம நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நல்லது நினைச்சா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து நம்பிட்டு தான் இருக்காங்க இன்னைக்குமே. ஆனா ஜாதகத்துல இருக்கபடிதான் நடக்குதுன்னு சொல்றாங்க. இத பத்தி விளக்கமா சொல்லுங்க. அதாங்க, ஜாதகத்துல தான் நடக்கும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அப்படின்னா இப்போ உங்களுக்கு பணத்து மேல ஆசையே இல்லையா? நாங்க இருக்கிறது உங்கள்ட்ட இருக்கும். உலகத்துல பணத்து மேல ஆசை இல்லாதவன் இருக்கான். தேவைக்கு ஏற்ப பணம் இருக்கணும் இல்லைங்க, நான் கேட்கறது தேவைக்கு ஏற்ப இல்லைங்க. அபரிதமான பணத்துக்கு எல்லாரும் ஆசைப்படுறோம். எல்லாருமே வந்து ஒரு பென்சிலையோ பிஎம்டபிள்யூலயோ ஆடிலயோ தான் போகணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்களா? எவன் வீட்டை பார்த்தாலும் நம்ம வீடு ஆகணும்னு ஆசைப்படுறோம். ஊர்ல 2 ஏக்கர் இடம் வாங்கி போகணும்னு ஆசைப்படுறோம். பெரிய ஒரு 3 கிரவுண்ட்ல இடம் வாங்கி சுத்தி கார் பார்க்கிங் விட்டு 4 காரோட வீடு கட்டணும் எல்லாரும் தான் ஆசைப்படுறோம். அந்த ஆசையும் எப்படி போடுறோம்னா உயிருக்கு மேல ஆசைப்படுறோம். உயிரை விட அதிகமான ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கு. சாப்பாடுக்கு வழி இல்லாதவனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி ஒரு 10 லட்ச ரூபா பேங்க்ல, ஒரு 5 பவுன், ஒரு 6 பவுன் கையில, ஒரு வீட்டுல ஒரு 50 பவுன் இருக்கணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கு. உயிரை விட அதிகமான ஆசை இருக்கு. எவனுக்கு நடந்திருக்கு? இல்லதான். அப்ப முயற்சிகள் மட்டும் அப்ப நினைச்சா நடக்கும். ஏன் சொல்றீங்க? கரெக்ட். நான் சொல்றது நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. காலையில கோயம்பேடு மார்க்கெட்டு போய் கருவேப்பிள்ளோட இருக்கிறவன்ட்ட கேட்டாலும் என்ன சொல்றான்? நல்லா வரணும், பெரிய ஆளா இந்த லாரி வாங்கணும் தான் சொல்றான். கடைசி வரைக்கும் அவன் கருவேப்பிள்ளை இறக்கி செத்து போயிடுறான் இல்லைங்களா? அப்ப நினைச்சதெல்லாம் நடக்காதுங்க. ஆனா நினைச்சதெல்லாம் நடக்கும்னு ஒருத்தன் சொல்லலாம். அது வந்து என்னன்னா மக்கள் வந்து ஈஸியான வழி பாக்குறாங்க. இப்ப நான் அடிக்கடி சொல்றதுங்க, ஒரு இந்த இடத்துல ஒரு பைசிப்ஸ் வரணும், இல்லைனா ஷோல்டர் வரணும், நெக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் போய் ஒர்க் அவுட் பண்ணணும். 1 வருஷம் ஒர்க் அவுட் பண்ணணும், மாடு மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணால் தான் அந்த ஷேப்பு வரும். ஆனால் வீட்டில் படுத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஷோல்டர் வந்துடும், நெக்கு வந்து எப்படி வரும்? தூக்கம் தான் வரும் இல்லைங்களா? ஓகே. அப்போ என்னன்னா நடக்கிறது நடக்காது. அப்போ ஜாதகம் என்ன கூறுகிறதோ அந்த கூறுகிறது தான் நடக்கும். அப்போ ஜாதகம் வந்து சரியாக சொல்லிடுமானா அது கணிக்கிறவங்களை பொறுத்து இருக்கு. அப்போ நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி பிரபஞ்ச ஆற்றல், பேராற்றல், இன்ஃபினிட்டி, இது மாதிரி விஷயங்கள்லாம் மக்களுடைய அறியாமை. மக்கள் எதையாச்சும் செஞ்சு முன்னேறி வரணும்னு பாக்குறான். அவனுக்கு நேரடியா போய் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு மனசு இல்ல, தைரியம் இல்ல, தெனாவுட் இல்ல, தில் இல்ல. அப்ப நான் வந்து ரிஸ்க் எடுக்கவே விரும்பல. ஒரு சேஃபர் ஜோன்ல இருந்து நான் வெளியே வரவே மாட்டேன். இப்படியே உட்காந்துருப்பேன். இங்கேயே உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் இந்த கையை கூட அசைக்காம இந்த இடத்துல பேனாவை கொடுத்து இப்படியே எழுதி சொன்னீங்கன்னா எழுதிட்டேன்னா பெரிய கோடீஸ்வரன் ஆயிடணும் இல்லைங்களா? அப்புறம் என்ன பார்ப்போம்னா டெய்லி காலைல எழுந்திரிச்சு ஒரு பெரிய மல்டி மில்லியனர் பேசுனா வீடியோ பார்ப்பேன். அவர் என்ன நினைச்சா கோடீஸ்வரனாலும் ஐடியா கொடுத்துட்டு இருப்பார். அந்த வீடியோ பார்ப்பேன். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு இன்னொரு ஆள் வீடியோ பார்ப்பேன். ஒரு 15 வீடியோ பார்த்தோன்னே நைட்டெல்லாம் நான் ஒரு இடத்துல போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்கில், எனது மனதில் இருக்கக்கூடிய ஃபண்டுகளை எல்லாம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா உலகத்திலே நான் தான் கோடீஸ்வரன் இல்லைங்களா? பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் பாட்டுக்கு என் மனசு அமௌண்ட்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்போ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நம்ம ஜோசியம் மட்டும் இல்லைங்க, எல்லாத்துலேயுமே. அப்போ சகாதேவர்னு ஒருத்தருங்க. சகாதேவர் தான் வந்து மகாபாரதத்தில் எல்லா காயும் உருட்டி விட்டவர். எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்த்தவர் அவர் தான் சரிங்களா? எல்லாத்தையும் மாற்றுறதுக்கான ஸ்கெட்ச் போட்டது, பரிகாரம் பண்ணது, நீ அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லி ஐடியா கொடுத்து மகாபாரதத்துக்கு பெரிய டைவர்ஷன் பண்ணது அவர் தான். அவர் கடைசியாக என்ன முடிக்கிறாரு? விதி வழி அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. விதி விடாதுன்னு முடிச்சிடுறாரு. அப்போ விதி என்ன ஆகுதுங்க? விதி விடாது.
அப்போ விதி விடவே விடாது. அது பாட்டுக்கு அது என்ன செய்யணும்னு நினைக்கிறதோ அது செய்யும். எல்லாராலையும் எல்லாத்தையும் அடைய முடியாது. நீங்கள் என்ன பகுத்தறிவு பேசினாலும், என்ன மூடநம்பிக்கை பேசினாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்தாலும் உங்களை விதி விடாது. நீங்கள் அறிவாளியாக இருப்பதும் விதியினுடைய வழியில தான். அப்போ நம்மளா நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளை வந்து அறிவாளியாக சிந்திக்கிறோம். நம்ம அதனால சான்ஸே இல்லை. உங்களை முட்டாளாக்கணும்னு சொன்னால் நீங்கள் எதெல்லாம் அறிவுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பெரிய முட்டாள்தனமாக இருக்கலாம் இன்னொரு 50 வருஷம் கழிச்சு, இல்லைங்களா? கண்டிப்பா. அப்போ காலம் வந்து வேகமாக கரைச்சி விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாமே விதிப்படி தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் இருப்பது ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது உதவுகிறது. அந்த அளவுக்குள்ள வந்து பார்த்துக்கலாம் சார். அதை மாற்றுவதற்கு இந்த மாதிரி சுவிட்ச் வேர்டு எழுதுறது, காலில் இருந்துச்சு வின் வின் எழுதுறது, ஃபேஸ்புக்கில் கோடிகளை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு போடுறது, பீரோவில் பணம் நிறைய போட்டாலும் காசு வராது. ஃபேஸ்புக்கை இறைவன் பார்க்கறது இல்லை, இல்லைங்களா? காலமும் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்கறது இல்லை. நீங்களா உட்காந்து ஃபேஸ்புக்கில் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வேணால் மெசேஜ் போடலாமே தவிர காலத்துக்கிட்ட மெசேஜ் போட முடியாதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ இது போல விஷயங்கள் எல்லாம் வந்து வெறும் ஜாதகத்தை மட்டும் வச்சுதான் பாக்குறாங்களா, இல்ல வேற வேற விஷயங்கள் இருக்கா? இப்போ நம்ம வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்மளோட விதி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற என்னென்ன வழிகள் இருக்கு? நிறைய வழிகள் இருக்கு. அதாவதுங்க இது வந்து கிரேக் நாகரிகத்தில் ஆரம்பிச்சு எகிப்து போய் பெசமதோமியா போய் எல்லா நாடுகள்லேருந்து வந்திருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒருத்தர் என்ன சொன்னார்னா ஒரு நட்சத்திரம் தோன்றும்னு சொன்னார். படிச்சிருக்கீங்களா? அப்போ அவர் யாரு நட்சத்திரம் தோன்றும் முன்கூட்டியே சொன்னவர்? அவர் வந்து ஒரு ராஜா நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர், அவர் ஜோசியர் தான், இல்லைங்களா? அவர் முன்கூட்டி ஒன்று சொல்றாரு இல்லையா, இது ஒன்று நடக்கும் அதுக்கப்புறமா இது நடக்கும்னு. அது மாதிரி கால கணிதங்கள் ஆதி தொட்டு ஒவ்வொரு வகையில இருக்கு. அப்போ என்ன சொல்லுவாங்க, வீட்டில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்குதுன்னு சொன்னா கண்ணு துடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா ஏதோ கெட்டது நடக்க போகுது. வலது கண்ணு துடிச்சா ஒன்று நடக்கும், இடது கண்ணு துடிச்சா இது எல்லாமே சிம்டம்ஸை வச்சு சகுனங்களை அடிப்படையில் ஆரோட அடிப்படையில் சொல்லப்பட்ட ஜோசியம் ஒரு வகையில் இருந்துச்சு. இது வந்து எதிர்கூறல் அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பிக்கும். எதிர்கூறல்னா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை, ஒரு இந்த பக்கமாக வலிச்சுக்கிட்டே இருக்குது, கர்ப்பப்பை வலிச்சுட்டே இருக்குது, டாக்டர்கிட்ட போனால் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு, இது எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்குறப்ப நான் ஒரு கோயிலுக்கு போகிறேன். அங்கே ஒரு அம்மா சாமி ஆடி உனக்கு ஒரு பெரிய அறுவை சிகிச்சை இருக்கு, நல்லபடியாக முடிச்சு தரேன்னு சொல்லிடுது. அந்த அம்மாவுக்கு என்ன ஆயிருதுன்னா ஒரு சரி சாமியை நம்மளை நல்லபடியாக முடிச்சு விட்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வருது இல்லைங்களா? இந்த மாதிரி எதிர்கூறல்கள் நிறைய இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து கரடியை வச்சு பார்க்கறது, எலியை வச்சு பார்க்கறது, கிளியை வச்சு பார்க்கறது, எப்படியோ மனிதனுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்ன்ற கேள்வி நிறைய இருந்துச்சுங்க. தெரிஞ்சுக்கிறது ஆர்வம். ஏன்னா அவனுக்கு அடுத்தடுத்த வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, திட்டமிடுறதுக்கு, அவனுடைய அவாவை போக்குவதற்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு, இல்லைன்னா அமைக்கிறமோ இல்லையோ நாளைக்கு என்ன நடக்கும்ன்ற அந்த அந்த ஒரு கியூரியாசிட்டி அவனுக்கு நிறைய இருந்துச்சு. இப்போ ஒரு பொண்ணை பார்க்குறேன், அந்த பொண்ணு லவ் ப்ரப்போஸ் பண்ணோம்னா இது ஓகே சொல்லுமான்ற கேள்வி அவனுக்குள்ள 1000 இருக்கு. ஒருவேளை அது செருப்புகள் டேட்ஸ்னா என்ன பண்ணுறது திட்டமும் இருக்குது. அப்போ எல்லாமே அப்போ என்ன நடக்கும்ன்ற கேள்வி இருக்குது. அப்போ அந்த கேள்வியோடையே அவனுடைய வாழ்க்கை போகிறப்ப எல்லாத்துலேயுமே ஆர்வம் இருக்குது. அப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரனை பார்க்குறான், சரிங்களா? இல்லைனா ஒரு எக்ஸாம் எழுதுறான், ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறான், நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறான், 10th படிக்கிறான், 11th படிக்கிறான், ஒரு நீட்டு கோச்சிங்கில் போய் சேர்றான். அவனுக்கு இன்னும் 3 வருஷம் கழிச்சு நீட் இருக்குது. இந்த 3 வருஷம் அவன் வந்து என்னென்னா ஆர்வத்தோடையே காத்துக்கிட்டு இருக்கணும். அந்த ஆர்வத்தை போக்குவதற்கு இப்பயே நம்மளுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்க்குறப்ப அந்த ஜோசியத்துக்குள்ள போகிறான். அப்போ அதுக்கு எதிர்கூறல் துறைகள் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஊரில் போய் மருளாடிகள்னு ஒருத்தங்க இருந்தாங்க. கோயில் திருவிழாவுக்கு போகிறோம், அங்கே கோயில் பூசாரி என்ன செய்வார், டேய் கருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் கோழி கிளாஸ் போடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தங்க என்ன செய்வாங்க, உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை பற்றி சொல்லுவாங்க. அவங்க தப்பாக சொல்கிறாங்களோ ரைட்டாக சொல்கிறாங்களோ நம்பிட்டு இருப்போம். உங்களுக்கு வந்து நம்புறது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் ஆகப்படலை. நம்மளுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கல லைஃப்பில். அந்த உத்வேகத்துக்காக அதை நம்புவோம். அது பொய்யா கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர், அவர் வந்து ஒரு மருளாடியினுடைய வாரிசு. அவங்க அப்பா இறந்துட்டார். அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவருக்கு என்ன, அந்த பையனுக்கு ஒரு இதுனா, ஐயா என்னை வந்து எங்கள் குடும்பத்தினுடைய வாரிசாக எடுத்துட்டாங்க. இப்போ நான் வந்து இப்போ குறி சொல்லணும், என்னால் உட்காந்தா குறி வரல குறி மேடையில். ஆனால் வீட்டில் என்ன சொல்கிறாங்க, உங்கள் அப்பா இப்படி தான் கஷ்டப்பட்டு இருந்தார், அப்புறம் வந்துருச்சு, ஆர்மி வந்துரும்னு சொல்கிறாங்க. எனக்கு மனசுக்குள்ள கில்ட்டி ஃபீலிங் வருது. ஏன்னா நம்மளை நம்பி முன்னாடி வந்து உட்காந்துருக்குறாங்க, அவங்களுக்கு எப்படி நம்ம குறி சொல்கிறது அப்படிங்கக்கூடிய ஆர்வம் வருன்றப்ப அப்போ என்னன்னா பழக வந்துடும், பழகுங்கன்னு சொல்ல வேண்டியது இருக்குது இல்லைங்களா? அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் வரீங்க குறி கேட்கறதுக்கு, என் வாயில் வர்றது தான் குறி. ஒருவேளை நீங்களே அடுத்த வாரம் வந்தீங்கன்னா நான் என் வாயில் வேற குறி கூட வரலாம். அப்போ இதெல்லாம் ஒழுங்குமுறை இல்லாமல் இருந்துச்சு, சரிங்களா? நான் சொல்றது ஒழுங்குமுறை இல்லாதப்ப இது ஒழுங்குமுறைக்கு கொண்டு வரணுன்றது தான் அந்த ஜோசியம். அப்போ இது என்ன பண்ணாங்கன்னா காடை வச்சு பார்ப்பாங்க. இப்போ டேரட் ரீடிங்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. காடை வச்சு பார்ப்பாங்க, கிளிட்ட காடை கொடுத்து பார்ப்பாங்க, எலிட்ட காடை கொடுத்து பார்ப்பாங்க, கரடிட்ட காடை கொடுத்து பார்ப்பாங்க. குழந்தைகள்கிட்ட ஒரு நல்ல விஷயம் எடுக்கிறோம், ஒரு 2 பேப்பரை கிழிச்சு போட்டு எழுதி சாமி ரூமில் போட்டு வீட்டில் இருக்க பிள்ளையை விட்டு கையை வச்சு எடுக்கிறது. இந்த மாதிரி ஒரு இப்போ நான் நீங்கள் சொன்ன மாதிரி பிரபஞ்சம் பேசுதுன்னு நம்மளாவே நம்பிக்கிட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க. நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் என்ன ஆக போகுதுங்க, விதிப்படி தான் போகுது. இருந்தாலும் இந்த விதியை சரியாக தீர்மானிப்பதற்கு பேசிக்காக ஒரு வழிமுறையில் தீர்மானிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருந்தப்ப இந்த அஸ்ட்ரோனாமி அப்படிங்கக்கூடிய
கிரகங்கள் வானியலை பற்றிய அறிவுகள் அதிகமாச்சு. ம். அப்போ காலம் என்பது ம். புரியுதுங்களா? காலம் என்பது என்ன ம். அப்படின்ற கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா என்ன சொல்லுவீங்க? காலம்னா என்ன? நம்ம வாழ்றோம்ல இந்த உலகத்துல கடந்து போற நாட்கள் தான். ஓகே, அவ்வளோதான். அது கடந்து போகிற நாட்கள். அப்போ நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதுல நானும் ஒரு நீங்கள் உங்களோட கதாபாத்திரமா அனுபவத்தை மட்டும் தான் நீங்கன்னு சொல்லுவீங்க. ஆமா. அப்போ நீங்கன்ற ஒரு ஆள் இருக்க மாட்டீங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை என்பதே நம்மளுடைய கால அனுபவம் தான். ம். அப்போ கால் அப்படின்னு அதுக்கு எதுக்கு பேர் வந்துச்சு? காலம்னு பேர் வந்துச்சுன்னா, கால் நம்ம உடம்புல கூடிய கால்னா எதுக்கு இருக்குன்னா இது நகர்வதற்கு. ஆமா. அப்போ கால் அம்ங்கிறது கால் ப்ளஸ் விகுதி போடுறப்ப நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியினுடைய பேர் காலம். ஓகே. அப்போ இந்த பிரபஞ்சம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ம். அப்போ இங்கேருந்து மதுரைக்கு போகக்கூடிய தூரத்தை நீங்கள் எப்படி அளவிடுவீங்கன்னா கிலோமீட்டரில் சொல்லுவீங்க. ம். அது தூரத்தினுடைய மெஷர் ம். யூனிட்ஸ் இல்லைங்களா? எவ்வளோ பொருள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இத்தனை கிலோ பொருள் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவீங்க. அப்போ எவ்வளோ காலம் போச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இயக்கத்தை வைத்து அளவிட வேண்டும். இயங்கக்கூடிய பொருள் உலகத்தில் என்ன இருக்குது? பிரபஞ்சத்தில் இருக்குன்னா கிரகங்கள் தான் இயங்குது. ம். அப்போ இயங்கக்கூடிய கிரகங்களை வைத்து இந்தந்த குறிப்பிட்ட காலம்ன்றதை நம்ம வரையறை செய்யறோம். ம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு டே இருக்கு. இன்னைக்கு என்ன டே அப்படின்னா இன்னைக்கு ஒரு டே சொல்றேன். என்ன டேன்னு சொல்லுவீங்க? இன்னைக்கு என்ன டே? Thursday. தேர்ஸ்டேனா தமிழ்ல என்னது? வியாழன். வியாழன்னா குருவுடைய பேர். ம். அப்போ இருக்கக்கூடிய 7 நாட்களுடைய பேர்களும் கிரகங்களை வச்சு தான் வருது இல்லைங்களா? ஆமா. ஏன் வருது? கிரகங்களை வச்சுதான் அப்ப கணிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைங்க. அது கிரகங்கள் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. வேற எந்த பொருளும் சரியாக இயங்கல. நான் ஒரு எறும்பு மாடு டெய்லி 9 மணிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 நாள் கழிச்சு அந்த எறும்பு மாடு ஏதாச்சும் வயிறு சரியில்லைன்னா வராது. ஆனா சனி என்ன ஆகுனா எப்பயும் போல 500 வருஷம் ஆனாலும் வந்துடும். அப்போ தடைபடாமல் இயங்கக்கூடிய கண்களுக்கு தெரியக்கூடிய பொருள்கள் கிரகங்கள் தான். அப்போ இந்த கிரகங்களை வச்சு தான் நம்ம காலத்தை என்ன பண்றோம்னா வரையறை பண்றோம். அப்போ அதை வைத்தே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கணிக்க முடியுமான்ற ஒரு துறை தான் ஜோதிடம். அப்போ ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அந்த மனிதன் பிறந்த போது பூமியை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்களை நம்ம ஃபீல் பண்றோம். இந்த காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய பிஹேவியர் இப்படி தான் இருக்கும், அவனுடைய வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்கும்னு பார்க்குறோம். அப்போ அப்படியே டிட்டோ இதே மாதிரி கிரகங்கள் இருந்தவனுடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய டேட்டா எடுத்து வச்சு இந்தந்த கிரகங்கள் இங்கே இருக்கும்போது இந்தந்த கிரகங்கள் இருக்கும்போது இவனுடைய குணம் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்றத பின்னால் வச்சு வரவனுக்கு அப்ளை பண்ணுறோம். ஆமாம் ஒத்து போகுது, ஆமாம் ஒத்து போகுதுன்னு சொல்லி பல வருடங்களாக ஜோசிகாரங்களாக சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இப்போ அப்டேட்டில் அப்போ இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்கும்போது நடக்குது அப்படின்றப்ப ஒருத்தர் சொல்கிறப்ப ஆமாம் சார் நடந்திருக்கு அப்படின்றப்ப நாங்கள் அதை திருப்பி சொல்லி அப்போ அடுத்து வரவருக்கு இது மாதிரி நடக்க போகுதுன்றதை சொல்கிறோம். இதுதான் ஜோசியமே தவிர இதில் வந்து உங்களுக்கு கைரேகை இருக்குது. அதுக்கப்புறமா வந்து கைரேகை என்பது வேற துறை. அது வந்து ஹஸ்த சாஸ்திரம்னு சொல்கிறாங்க. அதுவும் மனிதனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான துறை தான். அப்போ கைரேகை என்பது ஒரு பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு துறை. அதுக்கப்புறமா ஜாதகத்தை வைத்து சொல்லக்கூடிய துறை ஒரு ஃபண்டமெண்டல். மீதி எல்லாமே இந்த கைரேகை வச்சு இது சோழியை உருட்டி பார்க்கறது, குச்சி வச்சு பார்க்கறது, சீட்டு போட்டு பார்க்கறது, சோழி உருட்டி பார்க்கறதுலாம் வந்து அது வந்து ஒரு எதிர்கூறல் சார்ந்த நம்ம வாயில வரதான் பலன். ஒருவேளை நானே திருப்பி கேட்டேன்னா எனக்கே அது வேற மாதிரி மறந்துடும், மாறி வரும். மாறாமல் வரணும். இப்போ என்கிட்ட ஒரு ஜாதகத்தை கொடுத்து கேட்டிங்கன்னா அதே லாஜிக் அதே கால்குலேஷன். 5 வருஷம் கழிச்சு அதே கேட்டிங்கன்னா அதே லாஜிக் அதே கால்குலேஷன் அதே தியரி தான். அப்போ இந்த ஜோசியமும் ஹஸ்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய கைரேகையும் மாறாமல் வருவதால் இது வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட வடிவமாக வந்துகிட்டு இருக்கு. அதனால இது பல வருடங்களா வந்துட்டு இருக்கு. இதை வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி போக போகுது, நான் எப்படிலாம் வாழ்வேன் சார், என்னுடைய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க, நான் எந்த அளவுக்கு பணம் சேர்ப்பேன், நான் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன், நான் என்ன தொழில் செய்வேன். இப்போ ஒரு 10வது படிக்கிறான் பையன், என் பையன் என்ன படிப்பான்னு இப்போ அம்மாவுக்கு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்குது இல்லைங்களா? அப்போ அம்மா வந்து கேட்குறாங்க என்ன படிக்க வைக்கலான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நாங்கள் லீட் பண்ணுறதுக்கு இந்த துறைகளை உதவுறோம். அப்போ மனிதனுடைய வாழ்வியல்ல அவன் அடுத்த ஸ்டெப்பு ஏறி ஓடுறதுக்கு இது ஒரு இப்போ நம்ம கொடைக்கானலுக்கு போகிறோம். ஆமாம், கொடைக்கானலுக்கு போகிறப்போ ஒரு மேப் வாங்கிட்டு போகிறோமே, அது மாதிரி இதை ஒரு மேப்பாக எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம என்ன முடிவு எடுக்கலான்றது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். முடிவு எடுக்கல தைரியம் இருக்கும். அவ்வளவுதானே தவிர இதை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை மாத்துறது சாத்தியம் கிடையாது. ஜாதகத்தை பத்தி ரொம்ப விரிவா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஜாதகம்னா என்ன, எத்தனை வகை இருக்கு அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னீங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.